அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது தேங்காய் எண்ணெயில் குளியல் சோப்பு செய்ய போகிறோங்க. அதுலேயும் கஸ்தூரி மஞ்சள் தேங்காய் எண்ணெய் குளியல் சோப்பு. இப்போ இந்த சோப்பு செய்கிறதுக்கு நம்ம 20 கிராம் கஸ்தூரி மஞ்சளை 100 கிராம் தேங்காய் எண்ணெயில் சூரிய புடம் போட்டு வைக்கிறோம். 21 நாள் கழித்து அந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணுறோன்னா வடிகட்டுறோம். வடிகட்டும் போது அந்த ஆயில் தேங்காய் எண்ணெய் மாறிடுச்சு பாருங்கள். தேங்காய் எண்ணெய் தண்ணி மாதிரி இருக்கணும். தண்ணி மாதிரி இருக்க தேங்காய் எண்ணெயில் இதை சூரிய படம் வைக்கும்போது இந்த கலரில் மாறி வருது. மாறி வரும்போது அதை எடுத்துக்கிறோம். அது 100 கிராம். அப்புறம் தேங்காய் எண்ணெய் எவ்வளோ எடுக்கிறோன்னா 200 கிராம் எடுக்கிறோம். நம்ம செய்ய போகிறது மொத்தம் 300 கிராம் ஆயிலுக்கு செய்ய போகிறோம். 300 கிராம் ஆயிலுக்கு 50 கிராம் காஸ்டிக் சோடா வேணும் நமக்கு. 50 கிராம் காஸ்டிக் சோடாக்கு 125 கிராம் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி லையாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றி 200 கிராம் தேங்காய் எண்ணெய், 100 கிராம் சூரிய புடம் போட்ட கஸ்தூரி மஞ்சள் ரெண்டையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அது ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணாதாங்க ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து அதில் லையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மொத்தமாக ஊற்றிட்டோம்னாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறும் போது நமக்கு அது ஒரு மாவு பதத்துக்கு மாறும். அதாவது மாவுனா எப்படிங்க, தேங்காய் எண்ணெய் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த கெட்டித்தன்மை வரும்போதே நம்ம மோல்டில் எடுத்து ஊற்றிட்டோம்னா அது அழகாக மாறி வந்துடும். அந்த மோல்டில் ஊற்றும் போது நம்ம 300 கிராம் எண்ணெய்க்கு நமக்கு கரெக்டாக 4 சோப்பு கிடைக்கிது. இந்த 4 சோப்பை நம்ம பண்ணின நாள் ஊற்றின நாள்லேருந்து 30 நாள் இல்லை 48 நாள் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணினோம்னா அந்த சோப்பு நல்லாயிருக்கும். நமக்கு உடம்புக்கு போடுறதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. காஸ்டிக் சோடா அதனுடைய தன்மையை இழந்து அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அவ்வளோதாங்க விஷயம். இதை போட்டு தேங்காய் எண்ணெயில் செஞ்ச கண்ட சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்ச சோப்பை போட்டு குளிக்கும் போது உடம்புக்கும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும் உடம்பு ஃபுல்லாக. இதை நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள்.